கேள்வி ரொம்ப வெளிப்படையானது. ஒரு மன்னன் ஒரே நேரத்தில் ரெண்டு நாட்டோட போர் போட முடியாது. ரெண்டு சக்தி வாய்ந்த ரெண்டு கட்சிகள் இருக்கும்போது நீங்கள் ஒரு 7-8 பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறதுனால, இது இப்போ கரண்ட் ட்ரெண்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், 7-8 பிரிவாக பிரிஞ்சு நிற்கிறதுனால உங்களுடைய நோக்கம் தவிடுபடி ஆக போகுதா இல்லையா? இது அவங்கள வீழ்த்த முடியுமா, இது சாத்தியப்படுமா அப்படி பார்க்க முடியாது. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து தொடங்குறது இல்லை, தேவையிலிருந்து தான் தொடங்குது. தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறாங்க. இப்படி ஒரு அரசியல், இப்படி ஒரு மாற்றத்திற்கான அரசியல் கட்சி, அது தேவை, அந்த முயற்சி தேவையா தேவையில்லையாங்கிறதான் இப்போ இருக்கிறது. அப்போ அதுக்காக நம்ம இவருக்கு லாபமாக வந்துருமே அவருக்கு லாபமாக வந்துருமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை நமக்கு சரின்னு செய்யறது. மக்கள் அதீத தேவையை உணர்ந்திருக்கிறாங்க நம்புறீங்களா? கட்டாயமா நீங்க எல்லாருக்குள்ளேயும் பாருங்க, எல்லா கட்சிகளும் ஊழலை ஒழிக்கணுங்குது, எல்லாருமே ஒரு மாற்றம்னு பேசுறாங்க. அது காரணம் ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிறது, இந்த மதுவை ஒழிக்கணுங்கிறது மக்களுக்குள்ள ஒரு பெரிய கருத்தாக்கமா இருக்கு, ஒரு வெறியா இருக்குது. அதே மாதிரி இங்க பாருங்க, லஞ்சம் ஊழலை ஒழிக்கணுங்கிறதும் ஒரு மாற்றம் வேணுங்கிறது மக்களின் மனநிலையா இருக்கு, கொதிநிலையா இருக்கு. அதை உணர்ந்து கொண்டுதான் எல்லா கட்சிகளும் நான் மாற்று இல்ல நாங்க தான் மாற்றுன்னு பேசுறது. காரணம் அதுதான். அதுல இங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றுன்னு ஒரு திராவிட கட்சி இருக்கவே முடியாது. இந்த பாம்புக்கு ரசம் இருக்குன்னு அது போட்ட குட்டிக்கு இல்லாம இருக்க முடியாது. நீங்க தான் சொன்னீங்க எல்லாரும் நாங்க சொல்றது அவங்களே சொல்றாங்க, பேருதாவன் இருந்துட்டு போகுது. பேர் இல்ல. இப்ப நீங்க இந்த திமுகல இருந்து அதிமுக தாய் கழகத்திலிருந்து இது ஒரு சேய் கழகம், இதுக்கு என்ன தத்துவ மாற்று இருக்கு? ஒண்ணும் இல்ல. மொழிக் கொள்கை, பொருளாதார கொள்கை, கல்விக் கொள்கை, ஒரு கொள்கையிலுமே மாற்று கிடையாது. அங்க இங்க கூட ஒரு இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது.